வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம தெனை பாயாசம் செய்ய போகிறோம். தெனை வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் அதிகம் இருக்கும், அவ்வளோதான். பாசி பருப்பு இது வந்து டேஸ்ட்டுக்காக எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பால் நல்ல கெட்டி பாலாக 1 டம்ளர் 200 ml எடுத்திருக்கேன். தேங்காய் பூ 2 ஸ்பூன், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய், வெல்லம் தேவையான அளவுக்கு, நெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டுருவோம். கிஸ்மிஸ் பழத்தை ஆரம்பத்திலே போட்டுறாதீங்க, கருகி போயிடும். முந்திரி பருப்பு கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பிறகு கிஸ்மிஸ் பழத்தை போடுவோம். இப்போ தனியாக எடுத்துக்குவோம். இதில் நம்ம வந்து ரவையை ரோஸ்ட் பண்ண போகிறோம். தினையை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து கட்டிப்படாமல் இருக்கும். இல்லாட்டி நம்ம வந்து இதை வந்து தினையை வறுக்காட்டி கட்டிப்பட்டு போயிடும். நல்லா வறுத்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இதோட நம்ம பருப்பையும் போட்டுக்குவோம். தெனை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. வயசானவங்களுக்கு அந்த மூட்டில் வந்து நீர் கோர்த்து வலிக்கும் பார்த்தீங்களா, நீர் கோர்த்து அவங்களுக்கு சிரமமாக இருக்கும், வீக்கமாக இருக்கும். அதெல்லாம் அந்த கெட்ட நீர் வந்து போயிடும். அப்புறம் கிட்னி ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு, கால் வீக்கம், முக வீக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வீக்கம் குறையும். பெண்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த கசடுகள்லாம் வெளியேறும். இதில் வந்து அயன் அதிகம் இருக்குது, கார்போஹைட்ரேட்டும் அதிகம் இருக்குது. பிளட் சுகரையும் கொலாஸ்ட்ரலையும் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ 1 கப்பு தெனை எடுத்திங்கன்னா அதில் 3 கப் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வேக விட போகிறோம். ஏலக்காயை சேர்த்துக்குவோம், அப்போ தான் வாசமாக இருக்கும். தேங்காய் பூ இப்போ சேர்க்கறதுக்கு காரணம் தேங்காய் பூவில் இருக்க பால் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பால் வந்து இப்போ நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ சேர்த்திங்கன்னா குக்கரில் வேக விடும்போது பொங்கி வெளியில் ஊற்றும். அதனால் பால் கடைசியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். 1 கப் தெனைக்கு 3 கப் தண்ணி ஊற்றி வேக விட போகிறோம். இந்த கப்பால் 1 கப் தெனை எடுத்திருக்கேன்னா இப்போ 3 கப் தண்ணி ஊற்றி குக்கரில் 2 சவுண்டு. நம்ம கரெக்டான அளவு தண்ணி வச்சதுனால தண்ணி ரொம்ப இல்லை. இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறோம். வெல்லத்தை முதலே போட்டிங்கன்னா வேகாத அரிசி, அதனால தான் பால் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்ட பிறகு நம்ம வெல்லத்தை சேர்ப்போம். நமக்கு இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நான் தண்ணி சேர்க்காத கெட்டி பால் ஊற்றுனதுனால நல்லா கெட்டியாகவும் இருக்குது, டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். இப்போ வந்து வெல்லம் பாகு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தை அப்படியே போட்டிங்கன்னா அதில் இது மண் ஏதாவது கிடக்குங்கிறதுனால நான் வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு சேர்த்துக்குங்க. தெனை வந்து குழந்தை பிறந்த பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் கசடு இருக்கும் இல்லையா, அந்த கசடு வந்து நீங்கும்னு சொல்லுவாங்க. தெனை அதுக்கு நல்லதுன்னு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மூட்டு வலி வந்து நீர் கோர்த்து போயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து குளிர்காலத்தில் வந்து பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நமக்கு வெயில் காலத்தில் வந்து வேர்வையாக போயிடும் ஹீட்டு. குளிர்காலத்தில் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த பாடி ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும். ஸ்வீட்லாம் போதும். இப்போ தெனை பாயாசம் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.